இதான் சரியான டைம். இந்த கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளார் இல்லை, எங்கே வெளில போயிருக்குது. நம்ம பாஸ் இல்லை ராஜரத்னம், அவர் இப்போ வெளில போடுவார். அவர் போகிறத பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் பூத்துலேருந்து தானே பேசுகிறீங்க? பீட்டாம்பரம், நான் ஒரு அவசர காரியமாக வெளியில் போயிட்டுருக்கேன். யாராவது என்னை தேடிட்டு வந்தாங்கன்னா அவங்களை இருக்க சொல்லு. குட் மார்னிங் சார். அவங்க எல்லாம் வெளியே காத்து நிற்கிறாங்க. கூட்டினட்டா? வாங்க சார், வாங்க 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 சார், வாங்க 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 வாங்க. காசி நாகசாமி. ஹலோ மிஸ்டர் பீதாம்பரம், வெரி கிளாட் டு மீட் யூ. நான் இன்ட்ரோடியூஸ் செய்யல, அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டீங்களே சார். இவர்தான் மிஸ்டர் நாகசாமி, பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். How do you do? அது இருக்குதா சார், அந்த கணக்கா முடிக்கும். அதான் சார் காசி. உட்காருங்க உட்காருங்க சார். நான் காலையிலே அவரை பார்த்து எல்லா விஷயம் சொல்லிட்டேன் சார். நீ கண்டுக்க போ. அவர் எல்லாம் நம்ம கையில சொன்னாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் செய்யறேன் நானு. ஆனா நம்ம பர்சன்டேஜ் சம்திங் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட இந்த யூனியன் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்து அள்ளி எழுதி விடுறேன். கவலைப்படாதீங்க. சொல்ல போனா நான் இத பணத்துக்காகவே செய்யல. அப்ப பணமே வேணாமா சார்? அதுக்காக சொல்லல. என்னன்னா நம்ம பாஸ் இருக்கிறாரு ராஜரத்னம், நம்ம மூலமாவே நிறைய காரியம் சாதிச்சுக்கிட்டாரு. இப்ப என்னையே ஒதுக்கி தள்ள பாக்குறாரு. பாருங்களேன், இந்த உலகமே அப்படிதான் சார். ஒரு பையனை நம்ப முடியாது. கூடவே இருப்பான், நமக்கே குழியை தோண்டுவான். கரெக்ட் சார்.